விஷயத்துல பல விஷயம் மூட நம்பிக்கையா போச்சுமா. அதாம்மா பெரிய பிரச்சனை. இந்த எனர்ஜியை மட்டும் பார்த்து இப்போ இந்த எர்த் மேல என்ன எனர்ஜி வேலை செய்யுது அப்படின்னு அதை மட்டும் பார்த்து சரியா ஐடியா கொடுத்தோன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்காது. சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர். ஃபியூச்சரை படிக்கிறதுல ஒன்றும் ஜாஸ்தி சக்தியை செலவு பண்ணாதீங்கம்மா. அதை நான் இப்போ சொல்ல வர்றது என்னன்னா, அதில் உண்மை இருக்கு இல்லைன்றதை பற்றி கூட இல்லை. அதனால் அதில் கொடுத்து உங்கள் மனசையும் லைஃபையும் வேஸ்ட் பண்ணி மாரடிச்சிட்டு இருக்கீங்களே, அது வேண்டான்னு சொல்கிறேன். அவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை தன் மேலே வச்சிங்கனாலே முடிஞ்சு போச்சு. அவங்க மேலே வச்சா அவ நம்பிக்கை, தன் மேலே வச்சா தன் நம்பிக்கை. கல்லுக்கெல்லாம் ஒரு தனி பவர் இல்லைங்க, கவலைப்பட வேணாங்க. கொடுங்கூற்று என் செய்யும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனி. அதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பேசிக்கா அதுல 1-2 இன்ட்யூஷன்ல உண்மை இருக்கலாம். ஏதோ 1-2 இன்ட்யூஷன்ல உண்மை இருக்குன்றதுக்காக லைஃபையே அதை முன்னாடி வேஸ்ட் பண்ணாதீங்க. 1-2 இன்ட்யூஷன் பார்த்துறாங்க உண்மை. அந்த 1-2 சக்திகள், இந்த யக்ஷினி இந்த மாதிரி 1-2 சக்திகள் வச்சிருந்த அருள்வாக்கெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த யக்ஷினி பேய் பிசாசுன்னு 1-2 சக்திங்க. அது என்ன பண்ண நம்ம பேக்கெட்ல என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லிடுவோம் அவங்ககிட்ட. ஊர்ல ஒரு டிவில ஒருத்தர் ப்ரோகிராம் பண்றாரு. வீட்ல இருந்து அவங்க போன்ல கேக்குறாங்க. உடனே அவர் இன்ன புடவை கட்டிருக்கீங்க, உங்களுக்கு இன்ன கஷ்டம் இருக்குதா, அது இப்ப இந்த மாதிரி சரியாகும் அப்படின்னு சொல்றாரு. உங்களை என்ன பண்ணுவாங்க, அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே வச்சிருக்க பாப்பாங்க. உங்களை நீங்களாவே வளர விட மாட்டாங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இப்ப ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கிறது முக்கியமா, ஃபியூச்சரை மாத்துறது முக்கியமா? மாத்துறதுக்கு ஒர்க் பண்ணுங்கம்மா. தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுங்க. சரி, இப்போ அவங்க அவர் சொன்னாரு கரெக்ட், இந்த புடவை கட்டிட்டு இருக்கோம், அதெல்லாம் என்ன வந்தது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வந்தது? ஆனா அதுக்காக நிறைய பேர் அந்த ப்ரோகிராம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்புங்க நாராயணனை பார்த்துட்டு அவரு போய் உச்சமா உட்கார்ந்தோம்னா இன்னொரு ஃப்ரெண்டோட தான் போயிருந்தேன். அவர் பண்ணுவாங்க. நான் அப்பெல்லாம் ஜாதகத்தெல்லாம் ஜாஸ்தி நம்புறது, இப்போ அவ்வளோ ஜாஸ்தி இல்லை. அப்போ பக்கத்து உட்காந்து அவங்க வந்து நான் திருச்சி இதை துறத பார்த்துருக்கேன். உங்க பையில 100 ரூபா நோட்டு இருக்காங்க, எடுத்து நம்பரை பாருங்க. நம்பரை பார்த்து உள்ளுக்குள்ள பையில வச்சுருக்கேங்க. நான் கொடுக்குற நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, அவங்க 100 ரூபா நோட்டில் இருக்க நம்பரை சொல்லுவாங்க. அந்த கிளீனா அது சொல்லிடுச்சு. அப்போ இவர்கிட்ட கேட்டேன் எப்படின்னு. ஒன்றும் இல்லை, நான் உங்க மைண்டை ரீட் பண்ணேன், இதை டெலிபதி மூலமா என் டாக்டருக்கு அனுப்பிச்சேன், அவ உங்கள்கிட்ட போன்ல சொன்னா. இதுதான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட் இப்போ இவர் சொன்ன உடனே ஞாபகம் வந்துருச்சு. அமெரிக்காவில் நடந்த இன்சிடென்ட், அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை சொன்னா தெரிஞ்சு போகும். கொஞ்சம் ஆழமா கேளுங்க. இது நடந்த ஒரு நிகழ்ச்சி. நம்ம பக்தர் ஒருத்தர் வீட்டில் நடந்துருந்தது. என்னன்னா, சாமி இப்படிதான் உட்காந்து சாமி உட்காந்துருக்க. சாமி எங்க போனாலும் கச்சேரி தான், பெரிய கும்பல் கூட்டிடுது. எங்க போனாலும் கும்பலா கூட ஆரம்பிச்சிடுறாங்க. சாமி வந்து காலையில ஃப்ரீயா இருக்கிறவங்க ஒரு பெரிய கும்பல் சேர்ந்துருச்சு காலையில அந்த வீட்டில். அவர் வீட்டில் உட்காந்து ஒவ்வொன்று கச்சேரி நடந்தது, எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். ஒரு மேஜிஷியன் வந்தார். அவர் வந்து என்ன பண்ணாரு, ஒருத்தரா அவருடைய பவரை ப்ரூஃப் பண்றதுக்காக ஒருத்தரா பேசி ஏதோ ஒன்று வித்தியெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாரு. முதல்ல என்ன பண்ணாரு, ஒருத்தரை கூப்பிட்டு நீ ஏதாவது ஒரு நம்பரை நினைச்சு பேப்பர்ல எழுதிக்கோன்னாரு. எழுதி வச்சுக்கிட்டான். உடனே அவர் வந்து அந்த நம்பரை சொன்னாரு. இன்னொருத்தனை நீ ஏதாவது ஒரு கலரை நினைச்சு எழுதி வச்சுக்கோன்னு சொன்னாரு. கலர் எழுதி வச்சுக்கிட்டான். உடனே என்ன பண்ணாரு, அந்த கலர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கணக்கு எழுதி வச்சுக்கோன்னு சொன்னாரு. ஏதாவது ஒரு வார்த்தை எழுதுனாரு. அந்த வார்த்தை எழுத என்ன பண்ணுவான், ஸ்பெல்லிங் தப்பா எழுதிட்டான். இவர் என்ன பண்ணாரு, கரெக்டா அவன் தப்பா எழுதின அதே ஸ்பெல்லிங் எழுதி வச்சாரு. இந்த மாதிரி ஒரு 20 பேர்கிட்ட ப்ரூஃப் பண்ணிட்டே வந்தாரு மனுஷன். பை த டைம் நம்ம ஆளுங்களாம் ஆன் ஆயிட்டாங்க. ப்ரூஃப் பண்ணிட்டே வந்தாரு. மெதுவா என் பக்கம் திரும்பினாரு. திரும்பி சாமி நீங்க ஒரு நம்பர் நினைச்சுக்கோங்க, நான் எழுதுறேன்னாரு. சரின்னு நினைச்சு ஒரு நம்பர் எழுதி வச்சுட்டேன். அவர் என்ன பண்ணாரு, வேகமா அப்படியே என்னை உத்து பார்த்தார். பார்த்துட்டு நம்பர் எழுதி வச்சுட்டாரு. வச்ச உடனே காமிக்கலாமா சாமினாரு. நான் சொன்னேன், நிறுத்து, இது வரைக்கும் நீ மேஜிக் காமிச்சிருந்த, இப்போ இது ஏன் டைம், இப்போ ஏன் டைம், என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். நான் சொன்னேன் நீ தப்பா எழுதியிருக்கிற அப்படின்னு. கிடையாது சாமி, ரைட்டா தான் எழுதியிருக்கேன்னாரு. சரி, இப்போ ப்ரூஃப் பண்ணலாம். இது வரைக்கும் நீ மேஜிக் பண்ணிட்டு இருந்த, இப்போ நான் மேஜிக் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. என்ன பண்ண, சாமி சொன்ன இது பாரு எடுத்து காமிக்கிறேன் பாரு, நான் 3ன்னு எழுதியிருக்கேன், நீ அதை எழுதலை, அது நல்லா தெரியும். அந்த ஆள் மூஞ்சி பேய் அரைஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்து சொன்னேன் நீ என்ன எழுதிருக்க, நான் இப்போ சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோ. நான் சொன்னேன் நீ 5 எழுதியிருக்கிற. அவர் பேப்பர் எடுத்து காமிச்சு 5 தான் எழுதினதான் ஆடி போயிட்டாரு. கேட்டாரு, எப்படி சாமி நான் என்ன எழுதிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்? அது மட்டும் இல்ல
எப்படி சாமி நீங்க அவர் கேட்குறாரு. அவர் உடனே சொன்னாரு, இல்லை சாமி நான் மனசை பார்த்து தானே எழுதினேன், அப்படி தானே எழுதினேன், 5 தானே இருந்தது அதான் எழுதினேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், யோ 5 உனக்கு காமிச்சேன் அவ்வளோதான் யா, நீ மனசை படிக்க முடியும், என்னால் மனசை மாற்ற முடியும்யா. உன்னால் படிக்க முடியும், என்னால் மாற்ற முடியும், அவ்வளோதான். என்ன பண்ண வேற ஒன்றும் இல்லை, 3 எழுதி வச்சுட்டு 5 அவனுக்கு காமிச்சிட்டு இருந்தேன். அந்த ஆள் என்ன பண்ணாரு, மேலே மனசை திறந்து படிச்சு பார்த்தாரு. படிச்சோன்னே என்ன காமிச்சது, 5 காமிச்சது. வேக வேகமாக 5 எழுதி வச்சுட்டாரு. மனசை படிக்கிறது இல்லை, மனசை மாத்திர கெப்பாசிட்டி. நான் உடனே சொன்னேன், அதான் ஐயா நீ மனசை படிக்க முடியும், நான் மனசை மாற்ற முடியும், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உன்னால மனசை மாற்ற முடியாது. அப்புறம் நான் சொன்னேன், நீ என்ன வேணா எழுது, சாமி எழுதி கொடுத்துறேன், ஒரு தடவை மாற்ற முடியுமான்னு பாரு. படிக்கிறது பெரிய விஷயம் இல்லையம்மா, மாத்திரதான் முக்கியம். படிச்சு என்ன பண்ண போறோம், படிச்சு என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. படிச்சு ஒன்றும் முக்கியம் இல்லை, மனுஷன் அவ்வளோதான். அப்படியே மெதுவாக சொல்லாமலாம் எழுந்து போயிட்டாரு. ஒரு 5 நிமிஷத்துல அப்படி நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அந்த பக்கமா உட்காந்துட்டு இருந்தாரு. அந்த யார் வீட்டு ஓனரோ அந்த அம்மா கிட்ட கூட சொல்லாம அப்படி மெதுவா போயிட்டார். அந்த ஆள் டிசப்பியர் ஆகுறதுமே அப்பதான் பார்த்தோம். மனசை படிக்கிறது ஒண்ணும் இல்லை, மனசை மாத்திரதான். அது சாமியா தான் சொன்னேன் நான், வேற ஒண்ணும் இல்லையப்பா. நான் எழுதி வச்சுட்டேன், நீ பார்க்கும்போது என்ன நம்பர் உனக்கு வேணுமோ அதை காமிச்சிட்டேன், அவ்வளோதான். நீங்க சொன்ன மாதிரி அந்த டெலிபதி வேற ஒன்றும் இல்லை. இந்த படிக்கிறது மாத்துறது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மனசை படிக்கிறதுல ஒன்றும் இல்லை, மனசை மாத்துறதுலாம் வாழ்க்கை ஒன்றும் இல்லை பாருங்க. அதான் பல பேர் இந்த விபூதியாக கொடுக்குறாங்க, குங்குமமா. அவங்க அதெல்லாம் பண்ணி கொடுத்து நான் எப்படி எடுத்து கொடுக்குறேன், அவ்வளோதான். அதாவது இந்த இதெல்லாம் கொடுக்குற வேலை இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கொடுக்குற வேலை சும்மா ஒரு ஸ்டார்டிங் லெவல் வேலை, சும்மா ஒரு விதமான அல்பத்தனமான வித்தைங்க. சித்து வேலை மட்டும் இல்லை, ஒரு விதமான இனிஷியல் கூத்துங்க. ராமகிருஷ்ணன் அழகான ஒரு நடந்த இன்சிடென்ட் சொல்றாரு. இதை கேட்டீங்கன்னா சித்துக்களை பத்திலாம் மொத்தமா புரிஞ்சு போயிடும். ஒருத்தன் ஒரு அண்ணன் ஒரு தம்பி 2 பேரும் 12 வயசுல பிரிஞ்சிடறாங்க. அண்ணன் சாமியாரா போயிடுறான், தம்பி பிசினஸ் போயிடுறான். 12 வருஷம் கழிச்சு 2 பேரும் திரும்பி ஒன்னா சந்திக்கிறாங்க. அண்ணன் கேட்குறான், அண்ணா தம்பி கேட்குறான், அண்ணா நீ சாமியாரா போயிட்டியே, என்ன சம்பாரிச்ச, என்ன அடைஞ்ச, உனக்கு என்ன லாபம்? உடனே தம்பி சொல்கிறான், பாருப்பா நான் பிஸ்னஸுக்கு போனேன், இவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறேன், நீ சாமியாரா போனீங்க என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அண்ணன் சொல்கிறான், நம்ம பெருமையா நான் என்ன பண்ண தெரிஞ்சு நினைக்கிறேன், வா அப்படின்னு ஒரு நதிக்கு அழைச்சிட்டு போயிட்டு அப்படியே நடந்தே அந்த நதியை கிராஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துல தம்பி என்ன பண்ணுறான், ஒரு போட்டுக்கு 2 அணா கொடுத்து அந்த பக்கமாக வந்துடுறான். வந்துட்டு சொல்கிறான், அண்ணா 12 வருஷம் உழைச்சி 2 அணா தானா சம்பாரிச்ச, நீ என்ன பண்ணியோ அதை 2 அணா கொடுத்து நான் பண்ணிட்டேன். 12 வருஷம் உழைச்சி என்ன ஆச்சு, 2 அணா தான் சம்பாரிச்சு அப்படின்னு. இந்த தவத்தை எல்லாம் சும்மா ஒரு விபூதி கொடுத்து யூஸ் பண்ணா, அந்த விபூதி இங்கேருந்து எடுத்து கொடுத்தா முடிஞ்சு போச்சு. விபூதி விலை எவ்வளோ, 50 பைசா. 50 பைசாவுக்கு தானே தவம். அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மனசை செலுத்தாமல் மனதை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். இது பண்ண நம்ம மனதை படிக்கிறதா ஏதாவது ஒரு யக்ஷினி வச்சிருக்கிறது, ஏதாவது ஒரு பேய் பிசாசு வச்சிருக்கிறது, அவ்வளோதான். இன்னொருத்தர் வீட்டில் இந்த மாதிரி இந்த சித்து வேலைலாம் செய்கிற ஒரு சாமியார் போயிருக்காரு. அவர் ஏதோ ஒரு பாதம் மாதிரி கொடுத்துட்டு வந்திருக்காரு. அங்கேருந்து அதுலேருந்து குங்குமம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு இது அவங்க தெரியாமல் நம்மளை அவன் வீட்டுக்கிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கிட்டு போனாலேருந்து குங்குமம் நின்று போச்சு. வேற ஒன்றும் இல்லை, யக்ஷினி அவங்க வீட்டில் விட்டு போயிருக்காரு. அந்த யக்ஷினி என்ன பண்ணுது, தினம் கொஞ்சம் குங்குமம் வச்சிருது அதில். ஆனால் அந்த யக்ஷினி துஷ்ட தேவதைகள், அது அந்த சக்தியை பொறுக்க முடியாது, இந்த ஞான சக்தியை யக்ஷினியால் பொறுக்க முடியாது. நான் போனோடனே விட்டு ஓடி போயிடுச்சு. விட்டு ஓடி போனோன்னு என்னாச்சு, ஓடி போனோம். ஆனால் அந்த அம்மா சொல்லிச்சு, சாமி ஆனால் நீங்கள் வந்து போனதுக்கப்புறம் தான் மனசு நிம்மதியாக இருக்குது சாமி, உடம்பு ஆனந்தமாக இருக்குது. அப்புறம் நான் கேட்டேன், குங்குமம் வேணுமா ஆனந்தம் வேணுமா முடிவு பண்ணு. குங்குமம் வேணும்னா திரும்ப வந்து யக்ஷினி வீட்டில் இருக்க சொல்லிடுறேன், ஆனந்தம் வேணும்னா வேணான்னு விட்டுரு. அந்த அம்மா குங்குமம் வேணாம் சாமின்னுடுச்சு. குங்குமம் வேணாம், அந்த பாதம் நேரத்துமே கடலை போட்டுருச்சு. அதுக்கப்புறம் குங்குமம் வரதே நின்று போச்சு. அதாவது இந்த யக்ஷினி தேவதைகள், சின்ன சின்ன தேவதைகள், சூத்திர தேவதைகளை வச்சு 2 தேவதை இருக்குது, இஷ்ட தேவதை துஷ்ட தேவதைன்னு. இஷ்ட தேவதைனா அந்த தெய்வங்கள், இறைவனின் வடிவங்கள், ராமன், கிருஷ்ணன், ராமகிருஷ்ணன், அம்பாள், சக்தி, ராஜராஜேஸ்வரி, தட்சிணாமூர்த்தி, இவங்கெல்லாம் இஷ்ட தேவதைகள்.
இந்த துஷ்ட தேவதைகள் இருக்கு. அது என்ன, நிறைய இந்த சின்ன சின்ன தேவதைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சின்ன சின்ன தேவதைகள்லாம் பிடிச்சி வச்சு, இந்த யக்ஷினி அதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டா அது என்ன பண்ணும், சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணும். ஆனால் நேரம் வரும்போது கரெக்டாக ஆளை கவுத்து விட்டுரும். அதனால் இந்த சின்ன சின்ன தேவதைகள் விஷயங்களில் சம்மந்தப்படாமல் இருக்கிறது தான் பெரிய நிம்மதி. டிஃப்ரென்ஸ் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னென்னா, அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கனாலே மனசு இறுக்கமாகவும் பயத்துலையும் தான் இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கனாலே மனசு ஆனந்தமாகவும் லகுவாக தான் இருக்கும். ஆனந்தம் தான், ஆனந்தமும் அறிவும் தான் இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. இது சூப்பர் கான்ஷியஸ் சக்தியா அன்கான்ஷியஸ் சக்தியா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஆனந்தமாகவும் அறிவு தெளிவும் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா சூப்பர் கான்ஷியஸ் சக்தி, மந்தமாகவும் பயந்துக்கிட்டு இருந்தோம்னா அன்கான்ஷியஸ் சக்தி. ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை நல்லா ஆழ்ந்து யோசித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், இந்த மாதிரி கன்ஃபியூஷன் பிரச்சனைகள்லாம் வரவே வராது. நல்லது. பிரமிடுக்கு ஒரு சக்தி உண்டு. பிரமிடு கிட்ட உட்காந்து தியானம் பண்ணலாம், வைக்கலாம். ஆனால் அந்த பிரமிடை எனர்ஜைஸ் பண்ணி வச்சுக்கணும். அது பேட்டரி மாதிரி எனர்ஜைஸ் பண்ணலாம். பேட்டரி யூஸ் ஆகுமா? எனர்ஜைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னமோ அதனால் விரஜா பைரவர், கால பைரவர், நீல சரஸ்வதி, அந்த வடி உருவத்தெல்லாம் பார்த்தோம்னாலே 4 கையை வச்சுக்கிட்டு, 6 கையை வச்சுக்கிட்டு, 8 கையை வச்சுக்கிட்டு, 10 கையை வச்சுக்கிட்டு என்னென்ன அது என்ன சொல்கிறது, பாம்பு மாதிரி மூஞ்சி, இந்த மாதிரி மூஞ்சி, அந்த மாதிரி அதான் என்னென்னலாம். வேற ஒன்றும் இல்லை, இந்த தேளு, பாம்பு, நரி பூரா எல்லாத்தையும் வெட்டி வெட்டி ஓட்டி ஓட்டி புதுசு புதுசாக ஒரு டிசைன் பண்ணி பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு பேர் வச்சு வச்சு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பிஸ்னஸ் ட்ரேட்மார்க் மாதிரி, பிஸ்னஸ் ட்ரேட்மார்க் மாதிரி விட்டுக்கிட்டே இருக்கிறது வெளியில். இதே பிஸ்னஸாக போய் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, இதுலையே மாட்டின்னு முடிக்கிறாங்க. ஒன்றும் வேண்டாங்க, நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த பில்லி சூன்யம் ஏவலெல்லாம் 2 வோல்ட் கரண்ட்னா தியானம் 2000 வோல்ட் கரண்ட். உங்களுக்குள்ளே திரும்பி பார்த்து உங்களை க்ளீன் பண்ணிங்கன்னா வேறு ஏதாவது உங்களை அசைக்க முடியுமா? உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற, உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குற, உங்களை நீங்களே எந்திரிச்சு நிற்க வைக்கிற சக்திகளை மட்டும் வழிபடுங்க. அந்த மாதிரி சக்திகள்கிட்ட மட்டும் போங்க. உருப்படுறதுக்கான வழி. உங்களை அவங்க கண்ட்ரோல்லையே வச்சுக்கிட்டு உங்களை பயமுறுத்தி 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 நிம்மதி இல்லாமல் உங்கள் நிம்மதியை கெடுத்து அது மூலமாக பணம் பறித்து உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற இந்த மாதிரி க்ரௌட தயவு செஞ்சு போகாதீங்க. அதுக்கு மீறி போனீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். நல்லா தெரிஞ்சு உண்மையாக அடிக்ட் தான் ஆயிடுறோம். அதனால் தயவு செஞ்சு இந்த ஏவல், பில்லி, சூன்யம் இந்த மாதிரி பேச்சில் எல்லாம் பண்ணி உங்களை பகுத்தறிவையே இழந்து பாருங்கள். கடைசியில் ஒரு என்ன பண்ணுறீங்க, ஒரு பள்ளி பாம்பு மாதிரி அவன் காலில் விழுந்து கிடக்குறீங்க இல்லையா? ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆன்மீகம்னா வேற ஒன்றும் இல்லை. உங்களை சொந்த காலில் எழுப்பி நிற்க வைக்கிற சக்தியை கொடுத்து உங்களை எந்திரிச்சு நிற்க வச்சு உங்களை வளர வைக்கிறது தான் ஆன்மீகம். அயன் கையெழுத்து, குரு காலெழுத்து. அயனுடைய கையெழுத்து தலையில, அந்த பிரம்மா எழுதி வச்ச கையெழுத்து குரு கால் பட்டனே அழிஞ்சு போகும். அதுக்காக தலையை குரு காலில் வைக்கிறது. அயன் கையால் எழுதின எழுத்து ஐயா உன் காலால் அழிக்கிறியே அப்படின்றாங்க. அதனால் கவலையே படாதீங்க, அந்த குரு சக்தி காலாலேயே அழிச்சிரும். அயன் கையால் எழுதுகிற கையெழுத்த டெஸ்டினி என்ன, வாழ்க்கையே மாற்ற முடியும். ஒன்றும் இல்லை, உங்களெல்லாம் திரும்பி பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தவங்க மாறலையா? எவ்வளோ மாறி இருக்கு, எவ்வளோ திரும்பி இருக்கு. மாறல தானே இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. எவ்வளோ மாறி இருக்கு, எவ்வளோ திரும்பி இருக்கு. நினச்சி பார்க்க முடியுதா? அயன் கையெழுத்து, குரு காலெழுத்து. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். டீப்பாக மெடிடேட் பண்ண கூட இல்லை, ஆழ்ந்த குரு மேலே இருக்கிற அந்த சரணாகதியும் அந்த ஈர்ப்புமே வாழ்க்கையை மாற்றிடும். வேற ஒன்றும் வேண்டாம். டீப்பாக மெடிடேட் பண்ணுறது ஒரு பக்கம், ரெகுலர் சாதாரண தியானம் பண்ணுறவங்க, சும்மா சாதாரண தியானம் பண்ணுறவங்களே இந்த வாஸ்து, ஜோசியம் இது எல்லாத்தையும் தாண்டி போயிடுறீங்க. அதனால் கவலையே படாதீங்க, கவலையே பட வேண்டியதில்லை. இது அத்தனையும் ரொம்ப லோ லெவல். இது அத்தனையும் என்ன, ரொம்ப லோ லெவல். அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம். பாருங்கள், கர்நாடகா முழுக்க ஆன்மீகம் வளர்ந்துருக்கு, ஆந்திரா முழுக்க ஆன்மீகம் வளர்ந்துருக்கு, கேரளா முழுக்க ஆன்மீகம் வளர்ந்துருக்கு. கேரளாவோட மிகப்பெரிய ஆன்மீகவாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிர்தானந்தமயி. ஞானம் தான் அடிப்படை. ஆந்திராவோட மிகப்பெரிய ஆன்மீகவாதியான சாய்பாபா. பக்தி தான் அடிப்படை. பக்தியும் பஜனையும் ஞானமும் தான் அடிப்படை. கர்நாடகத்தோட மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள்னா லிங்காயத் சன்னியாசிகளும் கௌடா குலகுருக்களும். ஆன்மீகம் தான் அடிப்படை, பூஜை தான் அடிப்படை, தியானம் தான் அடிப்படை, வேற ஒன்றும் கிடையாது. சரணாகதி தான் அடிப்படை, வேற ஒன்றும் கிடையாது. வேதியர் கோர்மழை,
செங்கோல் வழுவாத செங்கனார் கோர்மழை, கற்பே வாழும் பதிவிரதையர்க்கு ஒரு மழை. ஒழுக்கமாக வாழும் பெண்களுக்காக ஒரு மழையும், உயர்வான முறையான ஆட்சி நடத்தும் அரசனுக்கு ஒரு மழையும், முறையாக தர்மத்தை பரப்பும் ஞானிகளுக்கு ஒரு மழையும். இந்த 3 ஒழுங்கா நடந்ததுன்னா தானா 3 மழையும் பெய்யும். இப்போ அரசலை பத்தி நம்மளை ஒன்றும் தெரிய முடியாது. ஆனா இப்போ நம்ம ஒழுங்கா வேலையை கவனிப்போம், மீதி கடவுள் தானா பண்ணுவார். நல்லது.